வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் சாலினி. வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் ஹேமண்ட் சரோன். விவசாய பெருமக்களின் நலன் கருதி நெற்பயிரினை காத்திட மேட்டூர் அணையிலிருந்து டிஎம்சி தண்ணீரை இன்று முதல் திறந்துவிட உத்தரவிட்டுள்ளது. விவசாய பெருமக்கள் பாசன நீரினை சிக்கனமாக பயன்படுத்தி சம்பா நெற்பயிரை பாதுகாத்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். முழுமையான சமூக, பொருளாதார, அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டுவர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் இயலாது. அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். தனது கட்சியின் பெயரை டெல்லி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்துள்ளார். இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பான விடுதலை புலிகளிடம் இருந்து ஏமாற்றி பல கோடி ரூபாய் நிதி உதவி பெற்றதாக குற்றச்சாட்டு அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மாநில நிர்வாகி சாட்டை, துரைமுருகன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் வீடுகள் உள்பட 50 இடங்களில் ஏனைய அதிகாரிகள் நேற்று அதிரடி சோதனை நடத்தினர். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக 30வது பட்டமளிப்பு விழா இன்று காலை நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு கவர்னர் RN ரவி வருகிறார். வஉசி அரங்கில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளும் கவர்னர் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்குகிறார். மேலும் பதக்கம் பெறும் மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடுகிறார். சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்களின் வசதிக்காக கோட்டயம் மாவட்டம் எருமேலியை அடுத்த மணிமலா கிராமத்தில் மலைப்பகுதியில் பசுமை விமான நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது.